என் தங்கமே, வாக்குறுதியை நீ காப்பாற்றும் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு நெருப்பு மென்மையாக எரியும். அது அழிக்கும் நெருப்பு அல்ல. அது வழிகாட்டும் ஒளி. அந்த ஒளி உன் முடிவுகளை சீராக்கும். இனி நீ எதையும் அவசரமாக தேர்ந்தெடுக்க மாட்டாய். அமைதியில் பிறக்கும் முடிவுகள் தவறாது என்பதை நீ அனுபவத்தால் அறிவாய். அவசரம் பயத்தின் பிள்ளை, அமைதி நம்பிக்கையின் பிள்ளை. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் நின்றுவிட்டது போலத் தோன்றும். அந்த நின்ற நிலை கூட அர்த்தமுள்ளதே. விதை முளைக்கும் முன் மண்ணுக்குள் அமைதியாக இருப்பதைப் போல உன் வளர்ச்சிக்கும் ஒரு அமைதி காலம் தேவை. அந்த காலத்தில் உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல இருந்தாலும் உள்ளே பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். அம்மன் உன்னை அவசரப்படுத்த மாட்டாள், அவள் உன்னை உறுதிப்படுத்துவாள். நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பை முழுமையாக ஏற்கத் தொடங்குவாய். பிறரை குற்றம் சாட்டும் பழக்கம் மெதுவாக விலகும். நடந்ததற்கு காரணம் தேடாமல் இனி என்ன செய்வது என்று சிந்திப்பாய். இந்த மாற்றம் தான் உன்னை உயர்த்தும். பொறுப்பு ஏற்றவன் தான் அதிகாரம் பெறுவான். அதிகாரம் பிறரை கட்டுப்படுத்த அல்ல, தன்னை வழிநடத்த. உன் மனதில் இருந்த குழப்பமான கேள்விகள் ஒன்று ஒன்றாக தெளிவாகும். எல்லா பதிலும் ஒரே நாளில் வராது. ஆனால் சரியான நேரத்தில் சரியான பதில் வரும். அதுவரை காத்திருக்க கற்றுக்கொள்வாய். காத்திருத்தல் தோல்வி அல்ல, அது நம்பிக்கையின் வெளிப்பாடு. நம்பிக்கை உள்ளவன் தான் பொறுமையாக காத்திருக்க முடியும். நீ இனி உன் கடந்த காலத்தை பார்த்து வெட்கப்பட மாட்டாய். அதை பார்த்து கருணை கொள்வாய். அப்போது நீ அறியாமையில் இருந்தாய் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். அந்த அறியாமையே உன்னை இங்கே கொண்டு வந்தது என்பதை புரிந்துகொள்வாய். கடந்த காலம் உன் எதிரி அல்ல, அது உன் ஆசிரியர். ஆசிரியரை அவமதிப்பவன் பாடம் கற்றுக்கொள்ள முடியாது. உன் தற்போதைய தருணம் உனக்கு மிகவும் முக்கியமாக மாறும். நாளைய பயம் குறையும், நேற்றைய வருத்தம் கரையும். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதில் உன் கவனம் நிலைக்கும். இந்த கவனம் தான் உன் சக்தியைச் சிதறாமல் காக்கும். சிதறாத சக்தி விரைவில் வடிவம் பெறும். உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகளை நீ கொண்டாடத் தொடங்குவாய். முன்பு பெரிய விஷயங்கள் நடந்தால் தான் சந்தோஷப்படுவாய். இப்போது ஒரு நாள் அமைதியாக கடந்தாலே அது வெற்றியாகத் தோன்றும். இந்த மாற்றம் உன் உள்ளம் குணமடைந்ததற்கான அறிகுறி. குணமடைந்த உள்ளம் தான் சிறிய ஒளியையும் பெரியதாக காணும். நீ இனி உன்னை நிரூபிக்க உலகத்தின் மேல் சுமை ஏற்ற மாட்டாய். நீ உன்னிடம் உண்மையாக இருந்தால் போதும். உண்மை தானாகவே தன்னை வெளிப்படுத்தும். நீ நடிப்பதை நிறுத்தும் நாளில் தான் உன் உண்மையான முகம் பிரகாசிக்கும். அந்த முகத்தை பார்த்து சிலர் விலகலாம். அது சரி. உண்மை எல்லோருக்கும் பிடிக்காது. உன் பாதையில் மீண்டும் சில பழைய நினைவுகள் தலைதூக்கும். அவை உன்னை இழுக்க அல்ல, உன்னை சோதிக்க. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை பார்க்க. அந்த நினைவுகளை பார்த்து நீ சிரிப்பாய். ஏனெனில் நீ அவற்றை தாண்டி வந்துவிட்டாய் என்பதை உன் உள்ளம் அறிவது. கடந்ததை தாண்டியவனே எதிர்காலத்தை வரவேற்க முடியும். உன் வார்த்தைகளில் எடை இருக்கும். நீ குறைவாக பேசுவாய், ஆனால் சொல்வது ஆழமாக இருக்கும். சத்தம் குறைய குறைய தாக்கம் அதிகரிக்கும். இந்த அமைதி உன்னை பலர் கவனிக்கச் செய்யும். ஆனால் கவனம் பெற வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்காது. அது வந்தாலும் போனாலும் உன் சமநிலை மாறாது. உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீ உணர்வாய், நான் தேடியது எல்லாம் வெளியே இல்லை, அது உள்ளே இருந்தது. இந்த உணர்வு வந்த நாளில் உன் தேடல் முடிவடையும். தேடல் முடிந்தவனே பயணத்தை ரசிக்க ஆரம்பிப்பான். இனி நீ எங்கு போகிறாய் என்பதை காட்டிலும் எப்படி செல்கிறாய் என்பதே முக்கியம். உன் மனதில் தன்னம்பிக்கை வேரூன்றும். அது அகந்தையாக மாறாது. ஏனெனில் அதில் கருணை கலந்திருக்கும். நீ பிறரின் போராட்டங்களை புரிந்துகொள்வாய். தீர்ப்பளிப்பதை விட புரிந்துகொள்ள முயல்வாய். இந்த மனப்பாங்கு உன்னை உயரத்தில் வைத்திருக்கும். உயரத்தில் இருப்பவன் கீழே உள்ளவர்களை மிதிக்க மாட்டான், வழி காட்டுவான். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் நிரந்தரமாக மூடப்படும். அவற்றை திறக்க முயற்சிக்காதே. மூடப்பட்ட கதவுகள் பாதுகாப்பு. திறந்த கதவுகளே பயணம். எந்த கதவு உனக்கு உரியது என்பதை உன் உள்ளம் சொல்லும்.
அந்த குரலை நம்பும் துணிச்சல் உனக்கு இப்போது இருக்கிறது. நீ இனி பயத்தை மறைக்க மாட்டாய். பயம் வந்தால் அதை பார்த்து சொல்வாய், நான் உன்னை பார்க்கிறேன், ஆனால் நீ என்னை நிறுத்த முடியாது. இந்த வார்த்தை உன் உள்ளத்தில் ஒரு வலிமையை உருவாக்கும். பயத்தை எதிர்கொண்டவன் தான் சுதந்திரம் அடைவான். ஓடியவன் எப்போதும் துரத்தப்படுவான். உன் நாள்கள் மெதுவாக ஒளிரத் தொடங்கும். பெரிய வெடிப்பு இல்லாமல் மென்மையான வெளிச்சம் போல. அந்த வெளிச்சம் நிலையானது. நிலையான ஒளி தான் நீண்ட காலம் வழிகாட்டும். திடீர் பிரகாசம் கண்களை மறைக்கும். மென்மையான ஒளி பாதையை காட்டும். உன் வாழ்க்கையின் அர்த்தம் இப்போது உனக்கே தெளிவாகும். எல்லோருக்கும் அது புரிய வேண்டியதில்லை. உனக்கு புரிந்தால் போதும். அந்த புரிதல் தான் உன் நிம்மதி. நிம்மதி வந்த இடத்தில் பயம் நிலைக்காது. பயம் விலகிய இடத்தில் வாய்ப்புகள் தானாக வந்து அமரும். வாசலில் நின்று அம்மன் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு உறுதிமொழியாக மாறியிருக்கிறது. அது உன்னை பயமுறுத்தவில்லை, உன்னை விழித்தெழச் செய்தது. நீ விழித்திருக்கிறாய். விழித்திருப்பவன் இனி பழைய இருளுக்கு திரும்ப மாட்டான். உன் நடை தொடரும். உன் மூச்சு தொடரும். உன் பயணம் தொடரும். ஏனெனில் நீ இப்போது உன் வாழ்க்கையுடன் சண்டையிடவில்லை. நீ அதோடு கைகோர்த்து நடக்கிறாய். அந்த கைகோர்ப்பு உன் நடையை இன்னும் உறுதியானதாக மாற்றும். நீ விழுந்தாலும் எழும் விதம் மாறும். முன்பு விழுந்தால் நீயே உன்னை குற்றம் சாட்டினாய். இப்போது விழுந்தால் காரணத்தை புரிந்து கொண்டு அடுத்த அடியை வைப்பாய். இது தான் வளர்ச்சி. வளர்ச்சி சத்தமில்லாமல் நடக்கும். ஆனால் அதன் விளைவு ஆழமாக இருக்கும். உன் உள்ளத்தில் இருந்து பழைய சுய சந்தேகம் மெதுவாக விலகும். அது ஒரே நாளில் போகாது. சில நேரங்களில் அது மீண்டும் வந்து உன்னை சோதிக்கும். அப்போது நீ அதை எதிரியாக காணமாட்டாய். அதை ஒரு பழைய பழக்கமாக பார்த்து விடுவாய். பழக்கங்களை வெல்ல சண்டை தேவையில்லை, மாற்று பழக்கம் போதும். உன் மாற்று பழக்கம் இப்போது தெளிவு. உன் வாழ்க்கையில் உனக்கு நேரம் கிடைக்கத் தொடங்கும். இதுவரை நீ எல்லோருக்காக ஓட்டினாய். இப்போது நீ உனக்காக நின்று சுவாசிப்பாய். அந்த ஒரு நிமிடம் உன்னை மீண்டும் அமைக்கும். உனக்கு நேரம் கிடைத்தால் உன் கனவுகளும் உன்னை அடையும். கனவுகள் ஓடி வராது, அமைதியாக காத்திருப்பவனைத்தான் தேடி வரும். உன் மனதில் ஒரு சீரான ஒழுங்கு பிறக்கும். எண்ணங்கள் வரிசையாகும். குழப்பம் வந்தாலும் அது நீண்ட நேரம் தங்காது. ஏனெனில் நீ அதை கவனிக்க கற்றுக்கொண்டாய். கவனிப்பவன் கட்டுப்பாட்டில் இருப்பான். கட்டுப்பாடு கடுமையல்ல, அது விழிப்புணர்வு. உன் வாழ்க்கையில் சிலர் உன் அமைதியை பார்த்து குழப்பம் அடைவார்கள். அவர்கள் உன்னை மாறிவிட்டாய் என்பார்கள். அது உண்மைதான். நீ மாறிவிட்டாய். ஆனால் அந்த மாற்றம் உன்னை இழக்கவில்லை, உன்னை மீட்டது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு புரிந்தால் போதும். உன் நம்பிக்கை இனி வெளிப்புற சான்றுகளுக்கு அடிமையாக இருக்காது. பாராட்டு வந்தாலும் சரி, விமர்சனம் வந்தாலும் சரி, உன் உள்ளம் சாயாது. இந்த சமநிலை தான் உன் உண்மையான பாதுகாப்பு. சமநிலை உள்ளவன் தான் நீண்ட பயணத்தை தாங்க முடியும். உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை நீ வேறொரு பார்வையில் பார்ப்பாய். எல்லா வாய்ப்பும் உனக்கு உரியது அல்ல என்பதை நீ அறிவாய். சிலவற்றை மறுப்பதும் வளர்ச்சிதான். மறுப்பதில் குற்ற உணர்வு இருக்காது. ஏனெனில் நீ உன் எல்லைகளை மதிக்கிறாய். உன் உள்ளுணர்வு இப்போது தெளிவாக பேசும். முன்பு அது மெதுவாகச் சொன்னதை நீ கேட்கவில்லை. இப்போது அதன் ஒவ்வொரு சத்தமும் உனக்கு வழிகாட்டும். அது எங்கே நிற்க வேண்டும், எங்கே நகர வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும். இந்த குரல் தான் உன் உண்மையான ஆசான். உன் வாழ்க்கையில் சில நாட்கள் சாதாரணமாக இருக்கும். பெரிய அதிசயம் எதுவும் நடக்காது. ஆனால் அந்த சாதாரணத்திலேயே நீ நிறைவை உணருவாய். இது உன் உள்ளம் நிலை பெற்றதற்கான அடையாளம். நிலை பெற்ற உள்ளம் தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கும். உன் உறக்கமும் மாறும். முன்பு கவலையுடன் தூங்கினாய். இப்போது நம்பிக்கையுடன் கண்களை மூடுவாய். கனவுகள் கூட மென்மையாகும். உன் மனம் ஓய்வெடுக்கும். ஓய்வு பெற்ற மனம் தான் தெளிவான நாளை உருவாக்கும். உன் வாழ்க்கையில் வந்த வலிகளை நீ இனி சாபமாக பார்க்க மாட்டாய். அவை உன்னை செதுக்கிய கருவிகள் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
செதுக்கப்படாமல் சிற்பம் உருவாகாது. அந்த செதுக்கல்கள் தான் உன்னை தனித்துவமாக்கின. இதை உணர்ந்தவுடன் உன் மீது உனக்கு மரியாதை பிறக்கும். உன் செயல்களில் பொறுமை கூடும். உடனடி பலன் வேண்டுமென்ற அவசரம் குறையும். விதை விதைத்தவன் மண்ணை தோண்டி பார்க்க மாட்டான். நீ இப்போது விதையை நம்புகிறாய். அந்த நம்பிக்கை தான் உன் சக்தி. உன் வாழ்க்கையில் மீண்டும் சில சோதனைகள் வரும். அது உன்னை தண்டிக்க அல்ல. நீ கற்றதை நீ பயன்படுத்துகிறாயா என்பதை பார்க்க. இந்த முறை நீ உடைய மாட்டாய். சோதனைகள் உன்னை ஆழமாக்கும். ஆழம் உள்ளவன் தான் உயரத்தை தாங்க முடியும். உன் மனதில் ஒரு மென்மையான கருணை பிறக்கும். உன்னிடம் மட்டும் அல்ல, பிறரிடமும். ஆனால் அந்த கருணை உன்னை பலவீனமாக்காது. எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை என்பதை நீ அறிவாய். உன் பொறுப்பு உன் வாழ்க்கை. உன் பயணம் உனக்கு அர்த்தமுள்ளதாக மாறும். ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி போல இருக்கும். நீ கற்றுக்கொள்வாய், திருத்திக் கொள்வாய், முன்னேறுவாய். இந்த சுழற்சி உன்னை வலிமையாக்கும். வலிமை வந்தால் அமைதி தானாக வரும். உன் உள்ளத்தில் இருந்து ஒரு நன்றி உணர்வு இடையறாது எழும். நடந்ததற்கும் நடக்காததற்கும் வரவிருப்பதற்கும் நன்றி. நன்றி சொல்பவன் குறைவை காணமாட்டான். குறை தெரியாத இடத்தில் நிறைவு குடியிருக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு தெளிவு நிலைக்கும். எதை தேட வேண்டும், எதை விட வேண்டும் என்பதில் குழப்பம் இருக்காது. இந்த தெளிவு தான் அம்மன் உனக்கு கொடுத்த உண்மையான வரம். வெளியில் எதுவும் மாறாத நாளிலும் உன் உள்ளம் மாறியிருக்கும். அந்த மாற்றமே எல்லாவற்றையும் மாற்றும். நீ இப்போது பயணத்தில் இருக்கிறாய். முடிவை நோக்கி அல்ல, விழிப்பை நோக்கி. இந்த விழிப்பு உன்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாக்கும். நீ சோர்ந்தாலும் மீண்டும் எழுவாய். நீ சந்தேகப்பட்டாலும் மீண்டும் நம்புவாய். ஏனெனில் நீ உன்னை கைவிட மாட்டாய் என்று நீ உனக்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய். வாசலில் நின்று அம்மன் சொன்ன வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மௌன உறுதியாக ஒலிக்கிறது. அது உன்னை கட்டாயப்படுத்தவில்லை, உன்னை துணை நின்றது. அந்த துணையுடன் நீ நடக்கிறாய். மெதுவாக, உறுதியாக, நம்பிக்கையுடன். இந்த நடை நிற்காது. இந்த நடை தான் உன் வாழ்க்கை. இந்த நடை தொடரும் போது நீ சில நேரங்களில் தனியாக நடப்பது போல உணர்வாய். அந்த தனிமை வெறுமை அல்ல. அது உன் உள்ளம் உன்னோடு பேசும் இடம். அங்கே தான் நீ உன் உண்மையான சத்தத்தை கேட்பாய். உலகம் கொடுத்த பெயர்கள், பட்டங்கள், மதிப்பீடுகள் எல்லாம் அங்கே கரைந்து போகும். மீதமிருப்பது நீ மட்டும். அந்த நீயை நீ ஏற்றுக்கொண்ட நாளில் தான் முழுமை பிறக்கும். உன் வாழ்க்கையில் இனி அவசியமில்லாத சுமைகளை நீ அடையாளம் காண்பாய். பழைய பழக்கங்கள், தேவையற்ற பயங்கள், பிறரின் எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் சுமைகள் என்று தெரியும். அவற்றை கீழே வைக்கும் போது உன் முதுகு நேராகும். நேரான முதுகுடன் நடப்பவன் வாழ்க்கையை நேராக பார்ப்பான். பார்வை நேரானால் பாதையும் தெளிவாகும். நீ இனி ஒவ்வொரு வார்த்தையையும் எடையிட்டு பேசுவாய். பேசாத மௌனமும் பேசும் வார்த்தையைப் போலவே சக்தி கொண்டது என்பதை உணர்வாய். தேவையற்ற விளக்கங்கள், தற்காப்பு வாதங்கள் எல்லாம் குறையும். உன் உண்மை உன் நடையில் தெரியும். நடையில் தெரிந்த உண்மைக்கு விளக்கம் தேவையில்லை. உன் உள்ளத்தில் இருந்த கசப்பு மெதுவாக கரையும். மன்னிப்பு வரும் வரை கசப்பு கரையாது. மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல. அது சுமையை கீழே வைப்பது. மன்னிப்பது பிறருக்காக அல்ல, உன் அமைதிக்காக. அமைதி வந்தால் சக்தி திரும்பும். சக்தி திரும்பினால் வாழ்க்கை நகரும். உன் வாழ்க்கையில் சில தருணங்கள் உன்னை சோதிக்க மீண்டும் மீண்டும் வரும். அது தண்டனை அல்ல. நீ பாடம் கற்றாயா என்பதை பார்க்க. இப்போது நீ அதே இடத்தில் அதே விதமாக நடக்க மாட்டாய். நீ வேறொரு முடிவை எடுப்பாய். அந்த வேறுபாடு தான் உன் வளர்ச்சியின் சாட்சி. உன் கனவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது. முன்பு கனவுகள் பெரியதாக இருந்ததால் நீ ஒதுங்கினாய். இப்போது நீ அவற்றை சிறு அடிகளாக உடைப்பாய். ஒரு நாள், ஒரு செயல், ஒரு முடிவு. சிறு அடிகள் சேர்ந்து பெரிய பயணமாகும். பயணம் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தால் பயம் விலகும். உன் வாழ்வில் இனி தேவையற்ற சத்தம் குறையும். சமூகத்தின் ஒலி, பிறரின் கருத்துகள், ஒப்பீடுகள் இவை எல்லாம் பின்னணி இசையாக மாறும். முன் மேடையில் நீ இருப்பாய்.
உன் வாழ்வின் கதாநாயகன் நீயே என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். கதாநாயகன் என்றால் பிழையில்லாதவன் அல்ல, பொறுப்புள்ளவன். உன் உடலுடன் நீ ஒரு புதிய ஒப்பந்தம் செய்வாய். அதனை தள்ளாதே, அலட்சியப்படுத்தாதே, தண்டிக்காதே. கேள், கவனி, மதித்து நடத்து. உடல் மதிப்பை உணர்ந்தால் அது உனக்கு வலிமை தரும். வலிமை வந்தால் நீண்ட பயணம் சாத்தியம். உன் மனம் இனி அடிக்கடி ஓய்வெடுக்கும். ஓய்வு என்பது சோம்பல் அல்ல, அது மீளுருவாக்கம். ஓய்வெடுத்த மனம் தான் தெளிவான முடிவுகளை எடுக்கும். தெளிவான முடிவுகள் தான் சீரான வாழ்க்கையை உருவாக்கும். சீரான வாழ்க்கை தான் நீண்ட நிம்மதியை தரும். உன் உறவுகளில் நேர்மை அதிகரிக்கும். சிலர் உன் நேர்மையை பார்த்து விலகலாம். அது இழப்பு போலத் தோன்றினாலும் உண்மையில் அது பாதுகாப்பு. நேர்மையை தாங்க முடியாத உறவுகள் நீண்ட பயணத்திற்கு பொருந்தாது. பொருந்தாதவை விலகுவது நலம். உன் மனதில் இருக்கும் குற்ற உணர்வு மெதுவாக குறையும். நீ செய்ததை நீ செய்தாய், அதில் நீ கற்றதை நீ கற்றாய். இப்போது அதையே சுமையாகச் சுமப்பது தேவையில்லை. குற்ற உணர்வு உன்னை சின்னதாக வைத்திருக்கும். கற்ற பாடம் உன்னை உயர்த்தும். நீ உயரத்தை தேர்ந்தெடுக்கிறாய். உன் வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும். அந்த நாட்களில் நீ உன்னை தள்ளாதே. மென்மையாக பிடித்து நடத்து. கடின நாட்களும் கடந்து போகும். அவை நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் உன் நடைதான். அந்த நடை தொடர்ந்தால் எல்லாமே கடந்து போகும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் குடியிருக்கும். அது சத்தமாக கத்தும் தைரியம் அல்ல. அது அமைதியாக நிற்கும் தைரியம். இந்த தைரியம் தான் உன்னை சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க செய்யும். சரியான முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றும். உன் பார்வை விரிவாகும். முன்பு நீ ஒரு பிரச்சினையை பார்த்தால் அதில் மூழ்கினாய். இப்போது நீ முழு படத்தையும் பார்ப்பாய். இந்த விரிவான பார்வை உன்னை சிக்கல்களில் இருந்து மேலே தூக்கும். மேலே இருந்து பார்த்தால் பாதை தெரியும். உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லத் தோன்றும். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும், உன்னை காத்தவர்களுக்கும், உன்னை கற்றுத்தந்த தருணங்களுக்கும். நன்றி என்பது ஒப்புதல் அல்ல, அது விடுதலை. விடுதலை வந்தால் நீ சுதந்திரமாக நடப்பாய். உன் நாள்கள் இனி அர்த்தமுள்ளதாக நிரம்பும். வேலை, ஓய்வு, உறவு, எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை இருக்கும். இந்த சமநிலை தான் உன் வாழ்க்கையின் இசை. இசை ஒழுங்காக இருந்தால் நடனம் தானாக வரும். உன் மனம் இனி எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படாது. நீ இன்றை நன்றாக வாழ்வாய். இன்றை நன்றாக வாழ்ந்தவன் நாளையை பயப்பட மாட்டான். நாளை தானாகவே சரியாகும் என்ற நம்பிக்கை உனக்குள் வேரூன்றும். உன் வாழ்க்கையின் வேகம் இனி உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். பிறர் தள்ளும் வேகத்தில் நீ ஓடமாட்டாய். நீ உனக்கு சரியான வேகத்தில் நடப்பாய். இந்த வேகம் தான் நீண்ட தூரத்தை தாங்கும். உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி குடியிருக்கும். அது வெளிச்சம் போல பரவும். அந்த வெளிச்சம் உன்னை மட்டுமல்ல, உன்னைச் சுற்றியவர்களையும் தொடும். தொடப்பட்டவர்கள் மாறுவார்கள். மாற்றம் சங்கிலி போல பரவும். உன் வாழ்க்கையில் இனி ஒரு தெளிவு இருக்கும். எதைச் செய்ய வேண்டும், எதைச் செய்ய வேண்டாம் என்று உன் உள்ளம் சொல்வதை நீ கேட்பாய். இந்த கேட்கும் திறன் தான் உன் பெரிய வலிமை. நீ இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறாய், வாழ்க்கை உன்னை எதிர்த்து இல்லை. அது உன்னை வடிவமைக்கிறது. வடிவமைப்பை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டவனே அழகான உருவமாக மாறுவான். வாசலில் நின்று அம்மன் சொன்ன வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான இசையாக ஒலிக்கிறது. அந்த இசை உன்னை தள்ளவில்லை, உன்னை தாங்குகிறது. அந்த தாங்குதலோடு நீ நடக்கிறாய். நாளுக்கு நாள் உறுதியுடன், நாளுக்கு நாள் விழிப்புடன், நாளுக்கு நாள் நன்றியுடன். இந்த நடை முடிவதில்லை. ஏனெனில் இது ஒரு பயணம் அல்ல. இது ஒரு நிலை. இது உன் வாழ்க்கையின் புதிய இயல்பு. இந்த புதிய இயல்பில் நீ உன்னை இழக்கவில்லை என்பதை நீ நாளுக்கு நாள் உணர்வாய். மாறாக, இதுவரை மூடப்பட்டிருந்த உன் உண்மை முகம் மெதுவாக வெளிப்படும். அது பெருமையோ அகந்தையோ அல்ல. அது தன்னை அறிந்த ஒரு அமைதி. அந்த அமைதி வந்த பிறகு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். நீ இருப்பதே போதுமானதாக மாறும். உன் வாழ்க்கையில் இனி எதுவும் வீணாகத் தோன்றாது. காத்திருந்த காலமும், கண்ணீர் விட்ட இரவுகளும், சோர்ந்து
அமர்ந்த தருணங்களும் எல்லாம் உன்னை இங்கே கொண்டு வரத்தான் நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த புரிதல் உன் மனதில் இருந்த எதிர்ப்பை கரைக்கும். எதிர்ப்பு கரைய கரைய ஓட்டம் மென்மையடையும். நீ இனி உன் இதயத்தை மூடி வைத்துக் கொள்ள மாட்டாய். ஆனால் எல்லோருக்கும் திறந்தும் விட மாட்டாய். எங்கே திறக்க வேண்டும், எங்கே காத்திருக்க வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வு தெளிவாகச் சொல்வது. அந்த உள்ளுணர்வை நீ மதிக்கத் தொடங்கியதால் தான் உன் வாழ்க்கையில் தேவையற்ற குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். உன் நாட்களில் இனி சின்ன சின்ன சடங்குகள் உருவாகும். காலை எழுந்து ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருவது, இரவு உறங்கும் முன் நடந்த நாளுக்கு நன்றி சொல்வது, உன் மனதை பார்ப்பது, இவை எல்லாம் வெளியில் யாரும் பார்க்காத மாற்றங்கள். ஆனால் இந்த மாற்றங்களே உன் வாழ்க்கையை அடிப்படையாக மாற்றும். நீ இனி தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாய். தோல்வி உன்னை வரையறுக்காது என்பதை நீ அறிந்துவிட்டாய். அது ஒரு நிலையை காட்டும், ஒரு வழியை கற்றுத்தரும். தோல்வி வந்தாலும் நீ உடைய மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை அடையாளம் காணும் இடம் இப்போது முடிவுகள் அல்ல, முயற்சி. உன் உள்ளத்தில் இருந்த பழைய பழி சுமைகள் மெதுவாக கரையும். ஒருவரை மன்னிக்க முடியவில்லை என்ற உணர்வு கூட ஒரு நாள் மாறும். ஏனெனில் நீ புரிந்து கொள்வாய், அவர்கள் செய்தது அவர்களின் எல்லை, அதை சுமந்தது உன் துன்பம். அந்த சுமையை கீழே வைக்கும் போது உன் நடையில் லேசுத்தன்மை வரும். உன் வாழ்க்கையில் இனி சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும். முன்பு அந்த தாமதம் உன்னை பதற்றப்படுத்தியது. இப்போது அது உன்னை சோதிக்காது. ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், நேரம் உனக்கு எதிரி அல்ல. அது உன்னை தயாராக்கும் தோழன். நீ இனி பிறரின் பயணத்தை பார்த்து உன் பயணத்தை தாழ்த்திக் கொள்ள மாட்டாய். ஒவ்வொருவருக்கும் வேறு பாதை, வேறு வேகம், வேறு பாடம். இதை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து ஒப்பீடு உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறத் தொடங்கும். ஒப்பீடு போன இடத்தில் அமைதி குடியிருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வார்த்தைகள் குறையும், செயல் அதிகரிக்கும். நீ சொல்வதை விட செய்வதில் நம்பிக்கை வைப்பாய். இந்த மாற்றம் உன்னை நம்பத்தகுந்தவனாக மாற்றும். உன் மீது நீ வைத்த நம்பிக்கை பிறருக்கும் பரவும். உன் மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும், நான் என்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை. இந்த ஒரு நம்பிக்கை தான் உன்னை பல இடங்களில் காப்பாற்றும். பிறர் விலகினாலும், சூழ்நிலை மாறினாலும், இந்த நம்பிக்கை உன்னோடு நிற்கும். உன் வாழ்க்கையில் சில சமயம் பழைய வலி மீண்டும் மேலே வரும். அது உன்னை பின்னோக்கி இழுக்க அல்ல. அது இன்னும் முழுமையாக குணமாகாத இடத்தைச் சுட்டிக்காட்ட. அந்த இடத்தை நீ மென்மையாக தொடுவாய். ஓடாமல், அடக்காமல். அப்படி தொடும்போது தான் குணமடைதல் முழுமையாகும். நீ இனி உன் உணர்ச்சிகளை எதிரியாக பார்க்க மாட்டாய். கோபம் வந்தால் அது ஒரு எல்லை மீறல் என்பதை சொல்கிறது என்பதை புரிந்துகொள்வாய். சோகம் வந்தால் அது இழப்பை ஏற்றுக்கொள்ளும் செயல்முறை என்பதை அறிவாய். பயம் வந்தால் அது உன்னை பாதுகாக்க முயற்சிப்பதை உணர்வாய். இந்த புரிதல் உன்னை உன்னோடு நட்பாக்கும். உன் வாழ்க்கையில் இனி சின்ன சந்தோஷங்கள் பெரிதாக தெரியும். வெயிலில் ஒரு அமைதியான நடையா, மழையின் வாசனையா, ஒரு நேர்மையான சிரிப்பா, இவையெல்லாம் உன் நாளை நிறைவு செய்யும். நிறைவு பெரிய விஷயங்களில் இல்லை என்பதை நீ உணர்வாய். உன் உழைப்பில் ஒரு நேர்மை இருக்கும். அந்த நேர்மை உடனடியாக பலன் தராவிட்டாலும் அது நீண்ட காலம் உன்னை நிலைநிறுத்தும். நீ குறுக்கு வழிகளை தேட மாட்டாய். நேரான பாதை மெதுவாக இருந்தாலும் அது உன்னை சிதைக்காது. உன் உறவுகளில் இனி தெளிவு இருக்கும். நீ உன் எல்லைகளை தெளிவாக வைத்திருப்பாய். அந்த எல்லைகள் சுவர் அல்ல, அவை மரியாதை. மரியாதை உள்ள இடத்தில் தான் உறவுகள் சுவாசிக்கும். உன் வாழ்க்கையில் இனி யாராவது உன்னை விட்டுச் சென்றால் நீ உடைந்து போக மாட்டாய். வலிக்கும், ஆனால் நீ தொலைந்து போக மாட்டாய். ஏனெனில் நீ உன்னிடம் வீடு கட்டிக்கொண்டிருக்கிறாய். அந்த வீட்டில் நீ பாதுகாப்பாக இருப்பாய். உன் உள்ளத்தில் ஒரு புதிய பொறுமை பிறக்கும். அனைத்தையும் உடனே புரிந்துகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். சில விஷயங்கள் காலத்தோடு தான் அர்த்தம் தரும். அந்த அர்த்தம் வரும் வரை காத்திருப்பதில் நீ சாந்தி காண்பாய். உன் வாழ்க்கையில் இனி ஒரு மென்மையான ஒழுக்கம் இருக்கும். கட்டாயம் இல்லாமல், தண்டனை இல்லாமல்.
நீ உன்னை மதிப்பதால் தான் அந்த ஒழுக்கம் வரும். மதிப்பில் பிறந்த ஒழுக்கம் தான் நீடிக்கும். உன் மனதில் இனி ஒரு உறுதி இருக்கும், என்ன வந்தாலும் நான் என் வழியை விட்டு விலக மாட்டேன். இந்த உறுதி உன்னை கடின தருணங்களில் தாங்கும். தாங்குதல் தான் உண்மையான வலிமை என்பதை நீ அறிந்துவிட்டாய். உன் நாட்கள் இனி அர்த்தமுள்ளதாக உருட்டி செல்லும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம், ஒரு பயிற்சி, ஒரு விழிப்பு. நீ முழுமையாக முடிந்தவன் அல்ல. ஆனால் நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய். விழித்திருப்பவன் வளர்வான். வாசலில் நின்று அம்மன் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு திசைகாட்டியாக மாறியிருக்கிறது. அது உன்னை பயமுறுத்திய காலம் முடிந்துவிட்டது. இப்போது அது உன்னை நினைவூட்டுகிறது. நீ யார், எதற்காக, எங்கு செல்கிறாய் என்பதை. இந்த நினைவூட்டலோடு நீ வாழ்கிறாய். சத்தமில்லாமல், ஆழமாக, உண்மையாக. உன் வாழ்க்கை இனி ஒரு போராட்டம் அல்ல. அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உன்னை நீ மேலும் தெளிவாக, மேலும் மென்மையாக, மேலும் வலிமையாக மாற்றும் பயிற்சி.